டியூப் தமிழ் வணக்கம். பிரிட்டனுடைய பிரதமர் கெய்ர் ஸ்டமரை பதவியிலிருந்து தூக்கி வீசுவதற்கு அவருடைய கட்சிக்குள்ளேயே பூகம்பம் வெடித்திருக்கின்றது. வேண்டாம், எதிரிகளினுடைய கரங்கள் ஓங்கி வருகின்றன. என்னை வீழ்த்துவதை விட மிகப்பெரிய ஆபத்தில் நீங்கள் எல்லோரும் வீழப்போகின்றீர்கள் என்று பிரிட்டனுடைய பிரதமர் கெய்ர் ஸ்டமர் பதவி நூலில் ஆடிக்கொண்டிருக்கும் வேளை கூறியிருந்தாலும் அவருடைய சுகாதார அமைச்சர் வெஸ்ட் ஸ்டீரிங் பதவியிலிருந்து விலகி இருக்கின்றார். இதற்கான காரணம் கெய்ர் ஸ்டமர் தலைமையில் தனக்கு நம்பிக்கை இல்லை என்று கூறி பதவி விலகி இருக்கின்றார். இவருடைய விலகல் தனக்கு பெரும் கவலையை ஏற்படுத்தி இருப்பதாகவும் கூறி அவருடைய கடிதத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். இவருடைய விலகலுக்கான முக்கியமான காரணம் பிரிட்டன் பிரதமரை பதவியில் இருந்து தூக்குவதற்கான போர் வெடித்துவிட்டது. அவருடைய கட்சிக்கு உள்ளே கட்சியினுடைய தலைமையை கைப்பற்றுவதற்காக இவர் இந்த வேலையை செய்திருக்கின்றார் என்று தெரிவிக்கப்படுகின்றது. ஆனால் பிரிட்டன் பிரதமருடைய பதவி மிக ஆபத்தான ஓர் இடத்தில் இருப்பதை மறுக்க முடியாது. இதற்கான காரணங்கள் என்ன? பிரிட்டன் பிரதமர் பதவி விலக வேண்டிய நெருக்கு வரத்திற்கான முதலாவது காரணம், அவர் இப்பொழுது வெற்றி குதிரை அல்ல. கடந்த வாரம் நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் 1500 இடங்களை, அதாவது சிறிய சிறிய இடங்கள் தான், இந்த இடங்களை தொழிற்கட்சி இழந்திருக்கின்றது. இது வரலாறு காணாத அடியாக இருக்கின்றது. இரண்டாவது, தொழிற்கட்சியினுடைய நூற்றாண்டு கால கோட்டையாக இருந்தது வேல்ஸ், அது வீழ்ச்சி அடைந்து விட்டது. 96 ஆசனங்களை கொண்ட இந்த மாநகர சபையில் 9 இடங்களை மட்டுமே பெற்று தொழிற்கட்சி 3வது இடத்திற்கு தூக்கி வீசப்பட்டது. கெய்ர் ஸ்டமரினுடைய அதிகாரத்தின் ஆளுமை குறைவின் அடையாளமாக இருக்கின்றது. இது தொழிற்கட்சிக்கு வரலாற்று அவமானமாக போயிருக்கின்றது. அதேவேளை எதிரணி வேகமாக வளர்ச்சி அடைந்து செல்லுகின்றார்கள். தொழிற்கட்சியினுடைய வாக்குகளை கிரீன் பார்ட்டி மற்றும் ரிஃபார்ம் யூகே ஆகியன வேகமாக கவர்ந்து கொண்டிருக்கின்றன. தொழிற்கட்சியினுடைய 400 உறுப்பினர்களில் 90 பாராளுமன்ற உறுப்பினர்கள் பிரிட்டன் பிரதமர் உடனடியாக இந்த தோல்விக்கு பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என்ற அழுத்தத்தை கொடுத்து போர்க்கொடி கிளப்பி இருக்கின்றார்கள். இதில் பல இளம் அமைச்சர்கள், உதவி அமைச்சர்கள் தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்திருக்கின்றார்கள். பிரிட்டன் பிரதமர் பதவியை காக்க இப்பொழுது தனிமையில் நிற்கின்றார். இவருக்கு ஏற்பட்ட அவப்பெயருக்கான காரணம் பீட்டர் மெண்டல்சன் என்பவரை, இவர் அமெரிக்காவினுடைய பாலியல் பிரச்சனையில் சிக்கப்பட்டு மரணமடைந்த ஜெப்ரி எப்ஸ்டைனுடன் தொடர்புள்ள ஒருவர். இவரை அமெரிக்காவினுடைய தலைநகர் வாஷிங்டனுக்கு பிரிட்டனினுடைய தூதுவராக நியமித்திருந்தார் கெய்ர் ஸ்டமர். இதனால் அவருக்கு பலத்த அவப்பெயர் ஏற்பட்டதும் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கை வந்ததும் அவருடைய கடந்த கால இருள் வாழ்க்கைக்கும் எனக்கும் என்ன தொடர்பு, அவர் எங்கோ சென்று தவறு இழைத்ததற்கு நானேன் பதவி விலக வேண்டும் என்று கெய்ர் ஸ்டமர் அதை தட்டி கழித்திருந்தார். இரண்டாவதாக, தொழிற்கட்சியினர் கெய்ர் ஸ்டமரை ஒரு சோர்வடைந்த, புதிய யோசனைகள் இல்லாத, ஜுனிக்கான மனிதராக இல்லாமல் இருக்கின்றார். இவர் ஒரு போரடித்த தலைவர், இவரை அப்புறப்படுத்த வேண்டும் என்று அங்கிருக்கும் செயல் வீரர்கள் கருதுகின்றார்கள். பிரிட்டன் அரசியலில் இவர் ஒரு நிர்வாகியாக வெற்றி தலைவராக இருந்தாலும், ஆனால் ஒரு தலைவராக, ஆளுமை உள்ள தலைவரா என்ற கேள்வியில் தோல்வியடைந்திருக்கின்றார். ஆகவே ஆளுமை உள்ள தலைவர் யார் என்ற கேள்வி இப்பொழுது எழுந்திருக்கின்றது. ஆளுமை உள்ள தலைவராக இவர் இருந்திருந்தால் வாக்காளர்களை கவர்ந்தெழுக்கின்ற காந்தமாக இவர் இருந்திருக்க வேண்டும். அப்படி இல்லை. வாக்காளர்களை விரட்டி அடிக்கும் ஒரு தலைவராக இருக்கக்கூடாது. இவருடைய தலைமையில் வாக்காளர்கள் அற்ற நீர் குளத்து அறுநீர் பறவைகளாக கட்சியிலிருந்து விலகி செல்லுகின்றார்கள். மேலும் கட்சிக்கு வாக்களிக்கின்றவர்களுடைய எண்ணிக்கை குறைய குறைய அவர் தகுதியற்ற தலைவர் என்பது நிரூபணமாகும் என்றும் கூறுகின்றார்கள். இதைவிட பெரும் பிரச்சனை, பிரிட்டனினுடைய பழைய பிரதமராக இருந்த 75 வயதுடைய கோர்டன் பிரவுனை ஆலோசகராக இவர் நியமித்திருந்தது. இவர் புதிய இந்தியா, புதிய பிரிட்டன் என்று பேசியதன் பின்னர் இந்த கொள்கையானது அடி வாங்கியது. பிரிட்டனை எப்படி புதுமையாக்குவது, இந்தியாவை எப்படி புதுமையாக்குவது என்பதற்கு நீண்டகால பணிகள்
தேவை. கனவில் இருந்து பேசுவது போல கோர்டன் பிரவுனுடைய கருத்தை கேட்டதற்காக பலத்த அடி வாங்கினார். கெய்ர் ஸ்டமரினுடைய முகம் பின்னோக்கிய முகமே அல்லாமல் தொடர்ந்து முன்னேறுவதற்குரிய முன்னோக்கிய முகம் அல்ல என்று தொழில் கட்சி கருதுகின்றது. இந்த கட்சியிலே இடதுசாரிகள் தம்மை திருப்திப்படுத்தவில்லை என்ற அதிருப்தியில் இருப்பதனால் பிரிட்டிஷ் ஸ்டீல் என்கின்ற தொழிற்சாலையை அரச உடைமை ஆக்குவதற்கு இவர் முயற்சி எடுத்தார். அதை அரச உடைமை ஆக்குவாராக இருந்தால் இப்போது இருக்கின்ற முதலாளித்துவ வாதத்தினுடைய உச்சக்கட்ட முதலாளித்துவ வாதம் வெற்றிப்படியில் இருக்கின்ற பொழுது இது தோல்வி கொள்கையாக அமையும் என்பதும் கவனிக்கத்தக்கது. அடுத்த பெரும் போர் வெடிக்க இருக்கின்ற ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் போர்க்கப்பலுக்குள் இருந்த வீரர்கள் தங்களுக்குள் வாழ்ச்சண்டை போட்டது போல இது இருக்கின்றது. பிரிட்டனினுடைய ஸ்டெர்லிங் பவுண்ட்ஸினுடைய பெறுமதி சரிந்து கொண்டிருக்கின்றது. இதை தடுக்க முடியவில்லை. டைட்டானிக் கப்பல் போல கீழே விழுகின்றது. இந்த பிரச்சனையில் ஸ்டமர் மீது அதிருப்தி கொண்டு பதவி விலகிய மூவரில் ஒருவர் பியாட்டா பான்பிலே கூறுகின்ற பொழுது மக்கள் மாற்றத்தை எதிர்பார்க்கின்றார்கள், ஆனால் பிரதமர் அதற்கு மறுக்கின்றார். எனவே பதவி விலகுகின்றேன் என்றிருக்கின்றார். அலெக்ஸ் டேவிஸ் ஜோன்ஸ் கனத்த இதயத்துடன் விலகுகின்றேன் என்று கடிதம் அனுப்பியிருக்கின்றார். ஜெஸ் பிலிட்ஸ் தற்போதைய தலைமையின் கீழ் என்னால் பணியாற்ற முடியாது என்று அறிவித்திருக்கின்றார். இந்த நிலையில் எதிரணியை சேர்ந்த பிரிட்டனை ஐரோப்பாவில் இருந்து பிரித்ததற்கு காரணமாக இருந்த நைஜல் பெரேஜ் பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கின்றார். நாடு முழுவதும் பிளைட் சிம்ட்ரு என்கின்ற கட்சி வேல்ஸில் முன்னேறி இருக்கின்றது. இப்படியான நிலையில் தொழிற்கட்சி தன்னை மாற்றுவதற்கு போராடுகின்றது. ஆனால் பிரிட்டனை பற்றி அவர்கள் நினைக்க மறந்துவிட்டார்கள். கடந்த 16 வருடங்களில் பிரிட்டன் 7 பிரதமர்களை சந்தித்திருக்கின்றது. 2079 2007 வரை 28 வருட காலங்களுக்கு 3 பிரதமர்கள் உறுதியாக பிரிட்டனை ஆட்சி செய்திருக்கின்றார்கள். டொனி பிளேயர் 3700 நாட்கள் ஆட்சி செய்திருக்கின்றார். 2000க்கு பின்னர் வந்தோர் 716 நாட்களுக்கு மேல் ஒருவரும் அதிகார கட்டிலில் இருக்கவில்லை. பிரிட்டனை பொறுத்தவரையில் ஒரு புதிய தலைவர் வருகின்றார், மாற்றங்களை தருகின்றேன் என்று கூறுகின்றார். அதன் பின்னர் பழைய திட்டங்களை எல்லாம் தூக்கி வீசுகின்றார், புதிய திட்டங்களை கொண்டு வருகின்றார். ஆனால் அந்த புதிய திட்டங்கள் பழைய திட்டத்தை விட மோசமானதாக இருக்கின்றது என்பதற்கு உதாரணம் நாட்டின் அடிப்படை பொருளாதார சிக்கல் தீராமலும் எரிபொருள் பிரச்சனை தீராமலும் பணவீக்கமும் அப்படியே இருக்கின்றது. பழைய திட்டத்தை குப்பையில் போட்டு புதிய திட்டத்தை கொண்டு வந்தாலும் பிரச்சனை என்பது அப்படியே இருக்கின்றது என்றால் இதனுடைய பொருள் என்ன? உங்களுக்கு பிரச்சனையை தீர்ப்பதற்கான தகுதி போதாது என்பதுதான் அதனுடைய விடையாக இருக்கின்றது. இதனால் ஆட்களை மாற்ற வேண்டிய தேவை ஏற்படுகின்றது. புதிதாக வந்தவர் எதையும் செய்ய முடியாமல் பதவியிலிருந்து விலகி செல்லுகின்றார். ஒரு புதிய முகத்தை கொண்டு வருவதன் மூலமாக பிரிட்டனை காப்பாற்ற முடியாது என்பது இதனுடைய கருத்தாகும். இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போர், உக்ரைன் போர், அதுபோல ஈரான் போர், இந்த போர்களில் எல்லாம் பிரிட்டனுடைய தலைமை காத்திரமான முடிவெடுத்து ஐரோப்பாவையும் இணைத்து இந்த களத்தில் இறங்கி இருக்குமாக இருந்தால் பெரிய வெற்றியை பெற்றிருக்கலாம். இந்த இடத்தில் தயங்கி பின்வாங்கிய காரணத்தினால் உள்நாட்டில் சிக்கல்களை சந்திக்க தொடங்கி இருக்கின்றார்கள். இதே சிக்கல் தான் போர்க்களத்திற்கு போயிருந்தாலும் இவர்களுக்கு வந்திருக்கும். ஆனால் போர் இருக்கின்ற காரணத்தினால் உள்நாடு உறங்கி இருக்கும். இந்த இரண்டையும் கோட்டை விட்டு விட்டார்கள். இதற்கு காரணம் தலைவர்களுடைய திறமை ஈனம் என்று பிரிட்டனில் உயர்த்தப்பட்டிருக்கின்ற போர்க்கொடி பிரிட்டனில் நிச்சயமாக இன்னொரு சிறந்த தலைவரை தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதா என்றால் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு தெரிவதாகவும் இல்லை. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.